இப்ப நாங்க லாஸ்டா பார்த்தோம் 18வது கேள்வி சம்பந்தமாக முழுமையாக விரிவாக பார்த்தோம். அதுல நிகாலமாக நாங்க ஜக்காத்துடைய நிசாபுடைய விடயம் பார்த்தோம். என்ன அது 2023 பேப்பரா 2023ல பாஸ் பேப்பர்ல 2023 பேப்பர்ல 18வது கேள்வி தான் லாஸ்டா பார்த்து முடிச்சோம். சரியானே? அப்ப அதுல ஜக்காத்துடைய நிசாப் சம்பந்தமாக நீங்க லாஸ்ட் ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க லாஸ்ட் கிளாஸ்ல. இப்ப நிசாபுடைய அளவை பொறுத்தவரையில ஆடுகள் கால்நடைகள்ல ஆடு மாடு இதுல இப்ப 40 தான் நிசாபுடைய அளவு. ஆட்டுல 40ல இருந்து 120 வரைக்கும் ஒரு ஆடு, 129ல இருந்து 200 வரைக்கும் 2 ஆடு, அப்படியே அதோட அளவு போகுது. இதெல்லாம் படிச்சுட்டோம் போன கிளாஸ்ல. அதே போல நிசாபுடைய அளவு மாட்டுக்குரிய நிசாப் எடுத்து பார்த்தோம்னா 30 மாடு. 30 மாடுகள் ஒரு வருடம் பூர்த்தியான, அதாவது ஒரு வயது மாடு ஒன்று கொடுக்கணும். 30 மாடு இருந்தா 40 மாடு இருந்தா 2 வருடம் பூர்த்தியான ஒரு மாடு கொடுக்கணும். சரியானே? இதுவும் ஃபுல்லா படிச்சுட்டோம். லாஸ்ட் கிளாஸ் நீங்க பார்க்காதவங்க இருந்தா யூடியூப்ல பார்க்க, வெயிட் பண்ணாதவங்க இருந்தா. அப்ப இதுல நீங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க, இதுல ஆண் மாடா பெண் மாடா, ஆண் ஆடா பெண் ஆடா கொடுக்கணும் சொல்லி. அப்ப அந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லல, அடுத்த கிளாஸ்ல சொல்றேன்னு சொன்னேன். கேள்வி கேட்டால் இருக்கா கிளாஸ்ல? அப்ப இதுல ஆனா பெண்ணா என்று சொல்லி பார்த்தா, இதுல பொதுவாக உலமாக்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து, இஸ்லாமிய அறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து, ஜக்காத்துடைய விடயத்துல ஆடு மாடு பொதுவாக கால்நடைகள்ல பெண்ணைத்தான் முன்னுரிமைப்படுத்துறது, அதைத்தான் சிறந்ததாக கருதுறாங்க. அதாவது 40 ஆடு இருந்தா ஒருத்தர் ஒரு ஆடு கொடுக்கணும், அவர் பெண் கொடுக்கிறது தான் சிறந்தது, பெண் ஆட்டை கொடுக்கிறது. சரியானே? 2 ஆடு கொடுக்கணும், 121க்கு மேல இருந்தா 121 இருந்தா அவர் பெண்ணைத்தான் முன்னுரிமைப்படுத்தணும். பெண் கொடுக்கிறது தான், பெண் நாட்டை கொடுக்கிறது தான் இஸ்லாம் விரும்பும். அதே போல மாடுகள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு வயது மாடு 30 இருந்தா கொடுப்பார். அப்ப பெண்ணைத்தான் அவர் முன்னுரிமைப்படுத்தார், பெண் தான் கொடுப்பார். பொதுவான கருத்து இது, பெண்ணை முன்னுரிமைப்படுத்தணும். அதுதான் ஜக்காத். அது வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கும். அந்த ஜக்காத் கொடுக்கிற அந்த பொருளை அபிவிருத்தி ஒன்று வந்தது அது காரணமாக அமையும் என்றதால பெண்ணை கொடுக்க சொல்லி செல்றாங்க. ரைட்? அதே நேரம் சில உலமாக்களத்துல வேறு வேறு கருத்துக்களை நீக்கி, நிறைய கருத்துக்களை நீக்கி, இதெல்லாம் எங்களுக்கு ஏலவலுக்கு அவ்வளவு ஆழமாக தேவையில்லை இந்த கருத்து வேறுபாடு இலவாதம். அப்ப நீங்க பொதுவாக விளங்கிக்கொள்ளும் பெண்ணை முன்னுரிமைப்படுத்தணும் என்று சொல்லி. அதே நேரம் இன்னொரு கருத்தை விளங்கிக்கொள்ளும், நாங்க ஜக்காத் கொடுக்கிறவங்களுக்கு எதுல தேவை அதிகமாயிக்கு, அதாவது அந்த ஜக்காத் கொடுக்கிற இப்ப நாங்க ஜக்காத் ஒருத்தர்கிட்ட கூட்டாக நிறைவேற்றப்படுதுன்னு சொன்னா, அந்த கூட்டாக நிறைவேற்ற அந்த ஜக்காத் நிதியத்துல கேட்கிறாங்க, எங்க ஆணுடைய தேவை இருக்கு, அதனால ஆண் கால்நடைகளை தாங்க, நீங்க சக்காத்தா தாரவங்க ஆண் தாங்கன்னு சொன்னா ஆணை கொடுக்கு, பெண் தாங்கன்னு சொன்னா பெண்ணை கொடுக்கு. அல்லது ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு நாங்க கொடுக்க போறோம்னு சொன்னா அந்த நபர், அதாவது பக்கீர் ஒருத்தர் நாங்க தெரிவு செஞ்சு அவருக்கு எங்களை ஜக்காத்தாக ஒரு மாட்டை கொடுக்க போறோம் என்ன சொன்னா, அந்த 30 மாடு இருக்கிறத நாங்க ஒரு மாடு கொடுக்கும் போதோ அவருக்கு எதிர தேவை இருக்கு, அவர் எதை விரும்பி கேட்கிறார், ஆண் கேட்டா ஆண், பெண் கேட்டா பெண், எதுவும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப ஆனா பெண்ணான்னு சொல்லி தீர்க்கமாக எங்களுக்கு இந்த இடத்துல வரையறுத்து கூறப்படல. இருந்தாலும் பெண்ணை முற்படுத்துறது சிறந்தது. இருந்தாலும் இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, 30 மாடுகள் உடைய இடத்துல வேற எல்லா இடத்துலயும் பெண்ணை கொடுக்கணும் என்று சொல்லி 30 மாடுகள் இருக்கிறவர் மட்டும் ஒரு காளை மாட்டை கொடுக்கலாம், அதாவது ஆண் மாட்டை கொடுக்கலாம் என்று சொல்லி சொல்றாங்க. அந்த கருத்து தான் உங்களுக்கு இந்த நோட்ஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியான? அதாவது 30 மாடுகள் இருந்தா ஒரு வயது இருந்தா காளை மாட்டை கொடுக்கலாம். ஆனா ஒட்டகத்துறை விஷயத்தை பாருங்க, எல்லாம் பெண் தான். 40 மாடு இருந்தா பெண் மாடு, மாட்டுல மட்டும் 30 இருக்கிறவரு காளை மாடு கொடுக்கிறது அனுமதி இருக்கிறதாக 30 இருக்கிறவர் மட்டும் காளை மாடு கொடுக்கலாம் என்ற
கருத்தை சில உலமாக்கள் முன்வைக்கிறாங்க. அந்த கருத்து தான் எங்களுக்கு இந்த இடத்துல முன்வைக்கப்பட்டிருக்கு. அதான் பெரும்பாலும் எங்களோட சிலபஸ்லயும் உள்ளடக்கப்படுது. ஆனா ஆட்டை பார்த்தால் நீங்க எல்லா இடத்துலையும் பெண் நாடுதான். பொதுவாக நிலைக்குள்ள நீங்க கால்நடைகளுக்கு நாங்க சக்காத்தாக கொடுக்கும்போது பெண்ணை முற்படுத்துறது சிறந்தது. இருந்தாலும் சில உலமாக்கள் சொல்றாங்க 30 மாடுகள் இருக்கிற இடத்துல ஒரு மாட்டுடைய சக்காத்துல மட்டும் 30 மாடுகள் இருக்கிற இடத்துல 1 வயது காளை மாடை அந்த இடத்துல கொடுக்கலாம். இங்க மட்டும்தான் ஆண் வருகுது, வேற எல்லா இடத்துலயும் பெண் தான் வருது. எந்த டவுட் கிளியரா? பெண் ஆண் அந்த பிரச்சனை கிளியரா? சரி, அப்ப நீங்க சுருக்கமா வழங்குறது என்ன? பெண் தான் கொடுக்கணும் எல்லா இடத்துலையும். ஒரே இடத்துல மட்டும் ஆணுக்கு இடம் இருக்கி காளை மாட்டுடைய சக்கத்துல 30 இருந்தா 1 வயது காளை மாடு, அதுக்கு மட்டும்தான் அங்க மட்டும்தான் நான் வருவேன். இது அல்லாம மேலதிகமான சொன்ன விளக்கங்கள் நீங்க மேலதிகமாக விளங்கிக் கொள்ளும். ரைட், விளங்காம இருக்கிறவங்க கேட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இது சம்பந்தமா ஃபுல்லா விரிவா பார்த்தாச்சு போன கிளாஸ்ல. ஜாயின் பண்ணாதவங்க ரெக்கார்ட் எடுத்து பார்க்கலாம். சைட் போடுவோம் யூடியூப்ல, நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம், போன கிளாஸ்ல சொன்னதுல விடுபட்ட ஒரு விஷயம், அதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். தானியங்களுடைய சக்காத் சம்பந்தமாக நான் பார்த்தேன். தானியங்களுடைய சக்காத்தை பொறுத்த வரையில போன கிளாஸ்ல நான் சொன்னது நெல்லுடைய உதாரணம் ஒன்று சொன்னேன். நெல் பெரும்பாலும் எங்க நாட்டுல நெல் தான் என்ன சக்காத்துடைய பொருளாக இருக்கிறது, தானியங்கள். அப்ப நெல்லை பொறுத்த வரையில போன கிளாஸ்ல சொன்னதெல்லாம் அரிசிக்கு வரும், சரியானே? தோல் நீக்கப்பட்ட நிலைமையில தான் 635 கிலோகிராம் இருக்கிறது. அப்ப நெல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அது தோல் நீக்கப்படலே, அரிசியில தான் தோல் நீக்கப்பட்டிருக்கு. அப்ப அரிசி 635 கிலோ, அரிசி 635 கிலோகிராம் இருந்தால் இப்படி சக்காத் வாஜிப். அது நீர்ப்பாசனம் செஞ்சிருந்தா 5 வீதம், மைக்கெல்லாம் மீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அப்ப அரிசி இருந்தா 635 கிலோகிராம் அரிசி ஒருத்தர் அறுவடையாக பெற்றிருந்தா நிசாப் அடைஞ்சிட்டு, எனவே அதில் 5 வீதத்தை அவர் கொடுப்பார். எப்ப அவருக்கு நீர்ப்பாசன செலவு இருந்தா. இப்ப தற்காலத்தை பொறுத்தவரை நிறைய செலவு இருக்கு. நீர்ப்பாசன செலவுனா நீர்ப்பாசன செலவு மட்டுமில்ல, பசலை, அதனுடைய பீடை நாசினிகளுடைய செலவு எல்லாம் வரும் அதுக்குள்ள. ரைட், எந்த செலவும் இல்லை என்று சொன்னா 10 வீதம் சக்காத் கொடுக்கணும். எப்ப தோல் நீக்கப்பட்டிருக்கும் போதுதான் இந்த கணக்கு. அப்ப நெல் எடுத்து பார்த்தோம்னா தோல் நீக்கம் அங்க செய்யப்படல. எனவே நெல்லுடைய சட்டம் எப்படி வரும் சொன்னா 635 நாங்க 2ஆல பெருக்குவோம். ஏன்னாங்க தோல் நீக்கம் செய்யப்படல. நெல் என்று நாங்க பேசும்போது நீங்க இதை மேலதிகமாக விளங்கிக் கொள்ளுவோம். சரியான தானியங்கள் என்று சொன்னாலே தோல் நீக்கம் செய்யப்பட்டது தான் இங்க நாங்க மென்ஷன் பண்றோம். நாங்க அது சாப்பிடுற நிலைமையில அது எப்படி இருக்கும்போது நாங்க சாப்பிடுவோம், அது கிளியர் பண்ணி. அப்படி இருக்கும்போது 635 இருக்கணும். எனவே அரிசியாக 635 கிலோகிராம் இருக்கணும். நெல்லாக இருந்தா அது தோலோடு இருக்கிறதால 2ஆல பெருக்கும். அப்ப 635 2ஆல பெருக்கினா எத்தனை வரும்? சரியா? 1270 கிலோகிராம் வரும். எனவே 1270 கிலோகிராம் அரிசி, அதாவது நெல் ஒரு தட்டு இருந்தா சக்காத் வாஜிப். அரிசியாக அவர் கணக்கு பார்க்கிறாருன்னு சொன்னா, அரிசியாக இருக்கிற நிலைமையில அவர் கணக்கு பார்க்கிறாருன்னு சொன்னா 635 கிலோகிராம் இருக்கிற இடத்துல அவருக்கு சக்காத் வாஜிப். இப்ப இது விளையாண்டா சரி, இது விளையாண்டா. ஏன் நாங்க 2ஆல பெருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். ஏன்? அது தோல் நீக்கம் செய்யப்படல. நெல் என்பது அதுல இருக்கிற உமி எல்லாம் அப்படியே இருக்கு, அது தோல் நீக்கம் செய்யப்படணும். அப்ப தோலையும் சேர்த்துதான் நாங்க அங்க அந்த இடத்துல நிறுக்கிறோம். அதனால 1270 கிராம் நிசாபாக மாறும் அந்த இடத்துல.
ரைட். இப்ப 1270 கிராம் என்று சொன்னா அன்னளவாக நாங்க எத்தனை மூட வரும் என்று பார்ப்போம். 1270 கிராம் என்று சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மூடை வந்து எத்தனை கிலோகிராம் இருக்கும்? ஒரு நெல்லு மூடை எத்தனை கிலோகிராம் இருக்கும்? ஒரு நெல் மூட்டை எத்தனை கிலோகிராம்? அன்னளவாக சும்மா சொல்லுங்களேன். 60 60 என்று வைப்போம். சரியானே? 60 கிலோகிராம் என்று சொன்னா ஒரு நெல் மூடை 60 கிலோகிராம் என்று சொன்னா அப்ப 1270 கிலோகிராமுக்கு தான் எங்களுக்கு ஜக்காத் என்ன செய்யுது? கடமையாகுது. அப்ப எத்தனை நெல் மூட்டைகள் இருந்தவருக்கு ஜக்காத் கடமையாகும்? 1270 எத்தனை 60 பார்த்தா சரி 21. ரைட். அன்னளவாக 21. இன்னும் கொஞ்சம் மங்கள போனா 22. எனவே 22 மூட்டை. அப்ப சரி 60 கிலோகிராம் வாரலே சில நேரம் 65, 67, 63 அப்படி 60க்கு மேலதான் பெரும்பாலும் வாரு. எனவேதான் தற்காலத்துல நீங்க பேசும்போது பாப்பேல், அதாவது உலமாக்கல் ப்ரோக்ராமுகள்ல ஜக்காத் சம்பந்தமான கிளாஸுகள்ல பேசும்போது ஜும்மா உடைய மேடைகள்ல பேசும்போது எல்லா இடங்கள்லயும் 20 மூடைகள் இருந்தால் எத்தனை மூடை ஜக்காத் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க? 20 மூடைகள் இருந்தா எத்தனை மூடை ஜக்காத் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க? உண்டு. இந்த கணக்கு எப்படி வந்தது? இதான் இந்த மூடை அடிப்படையில பார்க்கும்போது லேசா வருது. அதனால இப்படி சொல்றது. ஏன் ஒன்று வந்துச்சுன்னு நீங்க யோசிச்சா நீங்க ஈஸியா விலையும் கொள்ளுங்க. 100க்கு எத்தனை கொடுக்கணும்? நாங்க செலவெல்லாம் இருக்கிறதால 5 வீதம் கொடுக்கணும். எனவே 100 மூடை இருந்து எத்தனை சக்காத் கொடுப்பார்? 100 மூட்டைக்கு எத்தனை மூடை சக்காத்தா கொடுப்பார்? 100 மூடை ஒருத்தர் அறுவடை செஞ்சா எத்தனை மூடை சக்காத்தாக கொடுக்கணும்? 5 மூடை தானே. இதுல குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. 5 மூடை. ஏன் 5 மூடைன்னு சொன்னா 100க்கு 5 அதானே வீதத்துல எங்களுக்கு தந்துக்கிறாங்க. 5 வீதம் என்றா 100 இருந்தா 5 என்றுதான் அதுல விளக்கம். அப்ப 100 மூடை இருக்கிறதால 5 மூடையை கொடுக்குறோம். அப்ப கணக்கு அந்த இடத்துல ஈஸியா ஆகுது. இல்ல எனக்கு இந்த மூடை கணக்கெல்லாம் பார்த்து கொண்டு இது எனக்கு செட் ஆகாது என்ற ஒருத்தர் சொன்னார்டா அவரோட முழு நெல்லையும் அப்படியே நிற்பார். அவருக்கு உதாரணத்துக்கு ஒரு 1000 முதலாவது செல்வமே 1000 இல்லாட்டி இப்படி வைப்போம் 2300 கிராம் கிலோகிராமா 2300 கிலோகிராம் நெல் அறுவடை செஞ்சுக்கிறார் ஒருத்தர் என்று வைப்போம். அப்ப இவர் எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும்? நீங்க சொல்லுங்க. இவருக்கு செலவு எல்லாமே இருக்கு. நிறைய செலவு செஞ்சா இந்த விவசாயத்தை செஞ்சிருக்கிறார். தற்காலத்தில் செஞ்ச ஒருத்தர். இவர் எல்லா உள்ள நெல்லை நிறுத்து பார்த்தா 2300 கிலோகிராம் இருக்கு. இப்ப இவர் எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும்? எப்படி பாக்குறது? முதலாவது 100ஆல பிரிக்கணும். அப்ப ஒரு வீதத்துக்கு எவ்வளவு கொண்டு வரும்? அப்ப 100ஆல பிரிக்கணும்னா பாருங்க. அப்போ 2000 வெட்டுப்படும். எத்தனை ஆள பெருக்க போறோம்? எத்தனை வீதம் நான் கொடுக்கணும்? எத்தனை வீதம் கொடுக்கணும்? இந்த சவுண்ட காணல, விளங்க இல்லையா? நீங்க பேசணும். பேப்பர் கிளாஸ் 5 வீதம் தானே கொடுக்கணும். அப்ப மொத்தமாக நாங்க 5 வீதம் தான் கொடுக்க போறோம். எனவே எங்கள்ட்ட இருக்க எத்தனை? இப்ப நான் அறுவடை எல்லாம் செஞ்சு போட்டு கணக்கு பார்த்தேன் 2300 கிலோகிராம் நெல் இருக்கு. எனவே நான் இப்ப ஜக்காத் எனக்கு வாஜிப். ஏன் ஜக்காத் வாஜிப்? 1270 கிலோகிராம் நெல் இருந்தாலே ஜக்காத் வாஜிப் நெல்லாக இருந்தா. ஏன்னா அது தோல் நீக்கப்படாதால. ரைட். எனவே நான் என்ன செய்ய போறேன்? இப்ப ஜக்காத் கொடுக்க போறேன். எனக்கு நிறைய செலவு இல்லாம இருக்கு. அப்ப 5 வீதம் நான் ஜக்காத் கொடுக்கணும். எனவே என்ன செய்வேன்? இதை 100ஆல பிரிச்சு 5ஆல பெருக்குவேன். அப்ப பெருக்குங்க 23 5ஆல பெருக்கினா எத்தனை? சரியா? 115 கிலோகிராம் வருமா? இப்படி செய்வேன். இதான வர ஜக்காத் கணக்கு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் வைக்கணும். சமூகத்துல நடக்கிற என்னன்னு சொல்லி விளங்க.
சில பேசும் தெரிஞ்சிருக்கணும் சமூகத்தில் நடக்கிறேன்னு சொல்லி வழங்கணும். அதான் இப்படி சொல்றேன்னா அப்ப இதான் இந்த சக்காத்துகள் நடக்கிறது. அப்ப மூடை கணக்கு கஷ்டம் என்ற ஒருத்தர் இதை செய்வார் இல்ல. ஆனா எது லேசி? இந்த மூட்டை கணக்கு தான் லேசி. ஒவ்வொரு மூடையிலே மண்ணளவா இருக்கிற அந்த விஷயத்தை வச்சு நாங்க கணக்கை பார்த்துருவோம். 7 போதாதுன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அப்படி இருக்கா? எல்லாருக்கும் சவுண்ட் குறைவாய்க்கா? நான் பேசுற சவுண்ட் கேக்குது சார். சவுண்ட் குறைவா தான் சார். அவுட் சவுண்ட் எதுவும் வருதா? இல்ல சார். ரைட். சரி, இப்ப பாருங்க. அப்போ அந்த இந்த கணக்கே பார்ப்போமே. அப்ப 100 மூடைக்கு 5 மூடை கொடுக்குறது எப்படி நியாயம் என்று சொல்லி பார்த்த வேண்டாம். இப்ப ஒரு மூடையில 60 கிலோகிராம் இருக்கு. எனவே 100 மூடையில எத்தனை கிலோகிராம் இருக்க போதோ 600 கிலோகிராம் இருக்க போகுது. 600 6000 கிலோகிராம். ஒரு மூடையில 60, எனவே 100ல 6000 கிலோகிராம் வரும். அப்படித்தானே? அப்ப 6000 கிலோகிராம் நெல் இருக்கிற இடத்த இவர் 5 மூடையை கொடுத்துக்கிறார். இப்ப அந்த கணக்கு எப்படி வருது? சரியா வருது அந்த பார்ப்போம். அப்ப 6000 கிலோகிராம் இருக்கிறவர் எவ்வளவு சக்காத்து கொடுக்கணும்னு பார்ப்போம். 100ஆல பிரிப்போம். 100ஆல பிரிச்சா 2 சைவரும் போகும். இங்க 2 சைவர். அதை 5ஆல பெருப்போம். அப்ப 5000 30. அப்ப 300 கிலோகிராம் இவர் நெல்லை என்ன செய்யணும்? சக்காத்தாக கொடுக்கணும். அப்ப 300 கிலோகிராம் என்று பார்க்கும்போது நாங்க மூட்டை கணக்குல பார்ப்போமே. 300 கிலோகிராம் ஒரு மூடை 60 கிலோகிராம் என்று வச்சா பாருங்க 5000 30. 300 வந்திருந்தானே, எனவே 5 மூடை வரும். அன்னதான கணக்கு சரியா விளைந்தது. யூடியூப் லிங்க் கேட்கிறீர்கள். எனக்கு நீங்க படிக்கிறத கவனிங்க. கிளாஸ் முடிஞ்சது கூட இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதுல பாருங்க. இந்த நேம் பார்த்து வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. இப்போ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வைங்க. படிக்கிற விஷயத்தை இப்போ கவனிங்க நல்லா. கிளாஸ் முடிஞ்சது பிறகு நீங்க மெசேஜ் போடும். என்ன விஷயமா இருந்தாலும் மெசேஜ் போடும். இப்போ கொஞ்ச காலம் தான் நீக்கி இது போற டவுட்டுகள் இருந்தா உங்களுக்குள்ள வச்சுக்கொள்ள வேணாம். என்ன டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். உங்களோட டவுட்டை கிளியர் பண்றதா இந்த கிளாஸ்ல நோக்கம். அப்ப இது கிளியரா? அடுத்த கேள்விக்கு போமா நாங்க. இது உங்களுக்கு சொல்லப்படல போன கிளாஸ்ல. இந்த விஷயம் விடுபட்டுச்சு. நெல்லுடைய விஷயம் நெல் என்று சொல்லி நான் அந்த அரிசியுடைய விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பேசினேன் ஃபுல்லா. அதனால நான் இப்ப சொன்னேன் இந்த நெல்லுடைய விஷயத்தை. சரியா? படுத்த கேள்வி போமா? போம் சார். இதான் ஜக்காத்துடைய விஷயம். இதுக்கு பிறகு இந்த இதுல இதே பாடத்துல ஜக்காத் கொடுக்க தகுதியற்றவர்கள், அதாவது ஜக்காத்தை பெற தகுதியற்றவர்கள் இருக்கிறாங்க, ஜக்காத் பெற தகுதியானவர்கள் இருக்கிறாங்க. அந்த கூட்டங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் கட்டாயம். அதுக்கு பின்னால் நன்மைகள் தீமைகள் அல்ல, இந்த கூட்டாக நிறைவேற்றத்தால கிடைக்கிற நன்மை, சமூகத்துக்கு கிடைக்கிற நன்மை, சக்காத்தை பெறுறவருக்கு கிடைக்கிற நன்மை, சக்காத் கொடுக்கிறவருக்கு கிடைக்கிற நன்மை, இப்படின்னு சொல்லி இது ஈஸியான பகுதி தான். இதை உங்களுக்கு வாசிச்சு வரைய கொள்ள இயலும். சில இன்னொரு கேள்வி வர சந்தர்ப்பத்தை இந்த பகுதியில நாங்க மீட்டல் செய்வோம். இப்ப அடுத்த கேள்வி போவோம். ரைட். அப்ப இந்த கேள்வி ஃபுல்லா பினிஷ். அது நீங்க கேட்ட டவுட்டும் உங்களுக்கு கிளியர் பண்ணியாச்சு. அடுத்தது துறைசார் அறிஞர்கள். 19வது கேள்வியை பாருங்க. துறைசார் அறிஞர்களால் மிக உறுதியான ஆதாரபூர்வமான ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளப்படுவது. ஹதீஸ் மர்ஃபூ, ஹதீஸ் முத்தவாத்திர், ஹதீஸ் ஆஹாத், ஹதீஸ் முஅல்லக், ஹதீஸ்
மௌகூஃப். என்ன வரும் ஆன்சர்? متواتر متواتر. முத்தவாத்திர். வேற ஏதும் மாற்றமான விடைகள் இருக்கா? வேற ஏதும் விடைகள்? சரி, மாற்றமான விடைகள் ஒன்றும் இல்லை. எந்த சவுண்ட் இல்லை, அதனால இல்லை. சரி, இப்ப பாருங்க 19வது கேள்வி என்ன? முத்தவாத்திர் இது எங்களுக்கு தெரியும். இது நாங்க படிச்சுக்கிறோம் யூனிட் 3ல. மிக விரிவாக விசாலமான நாங்க படிச்ச பாடம். இதுல உங்கள்ட்ட அட்டவணை எல்லாம் இந்த ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி எல்லாம் செய்ய சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஹதீஸுடைய வகைகள் என்ற பாடத்தில். ஓ சார். அப்ப அதில் உபயோகங்கள் உங்களுக்கு விளங்கும். இனி வர விளங்கிக்கும். இனி வரும் காலங்கள்ல எந்த அளவுக்கு அந்த சார்ட் உங்களுக்கு உதவியாக்கும் என்று விளங்கும். அதனால அந்த டைம்லயே நான் உங்கள்கிட்ட செய்ய சொன்னேன். சரி, அப்ப பாருங்க, துறைசார் அறிஞர்களால மிக உறுதியான ஆதாரபூர்வமான ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளப்படுவது ஹதீஸ் முத்தவாத்திர். இது எங்களுக்கு தெரியும். ஹதீஸ்கள தரத்திலேயே ஆக கூடிய தரத்திலேயே ஹதீஸ் முத்தவாத்திர் தான். சரி, அந்த பாடத்துக்கு போறதுக்கு முன்னால இப்ப நீங்க ஒவ்வொன்றையும் பத்தி சொல்லணும். முதலாவது சொல்லுங்க, ஹதீஸ்களை ஒட்டுமொத்தமாக ஹதீஸ்கள் எல்லாத்தையும் எடுத்து பெரும் இரு பகுதிகளாக பிரிக்கலாம். என்னென்ன? முத்தவாத்திர், ஆஹாத். அப்ப ஹதீஸ் பெரும் பகுதிகளாக பிரிக்கப்படுவது ரெண்டு வகையாக. முத்தவாத்திர் ஒன்று, ஆஹாத் ஒன்று. ஆஹாத் அடுத்தது முத்தவாத்திர். சரி, இப்ப சொல்லுவோம் அடுத்தது ஹதீஸ் என்ன? 2 மார்க்ஸ் கேள்வி ஒன்று வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்ல. ஹதீஸ் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல், செயல், அங்கீகாரம், வர்ணனை, பண்பு, நலன்கள். ரைட். இப்ப எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்? 2 மார்க்ஸ் சார். விலங்கல் 2 மார்க்ஸ் வரும். 1 மார்க்ஸ் வரும். அப்ப இன்னொரு மார்க்ஸ் இன்னும் ஒரு பாயிண்ட் எழுதணும். அது என்ன சொல்லுங்க? மொழிக்கருத்து. சொல்லுங்க. செய்தி, புதியவை, உரையாடல். செய்தி, புதியவை, உரையாடல், நிமிதி, பண்பாடுகள் என்பவற்றை உள்ளது. சரி, அப்ப எழுதுற முறை என்ன? முதலாவது மொழிக்கருத்து எழுது, அதுக்கப்புறம் வரைவிலக்கணம் எழுது. தொழுகை என்றால் என்ன என்று கேட்டா மொழி ரீதியான விளக்கம், இந்த மூலச்சொல்லிருந்து வந்தது, இதான் மொழி கருத்து. அதுக்கப்புறம் வரைவிலக்கணம் போகும். வரைவிலக்கணம் 1 மார்க்ஸ், மொழி ரீதியான விளக்கங்களுக்கு 1 மார்க்ஸ். சரி, அது அரபு வார்த்தையா இருந்தா தான் மொழி ரீதியான விளக்கம் வரும். அப்ப இவ்வாறு ஹதீஸ்களை பெரும் இரு பகுதிகளாக பிரிக்கலாம். ஆஹாத் என்று சொல்லியும் முத்தவாத்திர் என்று சொல்லியும். இப்ப சொல்லுங்க, ஆஹாத் என்ற என்ன? சரி, முத்தவாத்திர் என்ற என்ன சொல்லுங்க போலாது. அடுத்த கேள்வி, முத்தவாத்திர் என்றால் என்ன? இந்த கிளாஸ் நீங்க பேசுற கிளாஸா? தியரி கிளாஸ் தான். சொல்லுங்க. ஆதாரபூர்வமானது. முத்தவாத்திரண்டா பூர்ணமான வரைவிலக்கணம் என்ன? அதிகமான எண்ணிக்கையுடைய அறிவிப்பாளர்கள் வேற வேற விடைகள்? சனதுல வந்து முறிவிக்காது. உங்களுக்கு கேள்வி வந்தா நீங்க ஃபுல் எழுதணுமே. முத்தவாத்திர், ஆஹாத், வந்து 10 மார்க்ஸ். பெரிய ஒரு கேள்வி ஒன்று வந்துட்டு ஹதீஸ்களை வகைப்படுத்தி அப்படியே விரிவாக தெளிவுபடுத்த சொல்லி
எல்லாம் எழுதணுமா அப்ப? பூர்ணமான வரைவிலக்கணம் இருக்கு. குயிக்கா சொல்லுங்க. யாருக்கும் தெரியாதா? ஞாபகம் இல்லையா? நோட்ஸ் பார்க்க வேணாம், நோட்ஸ் பார்த்து பேச வேணாம். நோட்ஸ் பார்க்க கூடாது. குயிக்கா யோசிச்சு செல்லும். முத்தவாத்திரம் என்ன? முழுமையான வரைவிலக்கணத்துல சின்ன சின்ன துண்டு தான் இப்ப நீங்க சொன்னது. வரைவிலக்கணம் முழுமையா எழுதப்பட்டதான் மார்க்ஸ் கிடைக்கும் எக்ஸாம். ஞாபகம் இல்லையா? டைம் போகுது. சரி, ஒரு ஆள் வாசிங்க இந்த வரைவிலக்கணத்தை. ஒரு விடயத்தில் அவர்கள் பொய்யுரைத்தல் சத்தியமாகாது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தரத்திலும் அதிகமான எண்ணிக்கையுடைய அறிவிப்பாளர்களால் அறிவிக்கப்படும் ஹதீஸ் ஆகும். சனதின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எவ்வித பேணப்பட வேண்டும். இவ்விதி பேணப்படல் வேண்டும். இது மிக தெளிவாக நாங்க படிச்ச பாடம். ஞாபகம் இல்லாட்டி கஷ்டம். பாடம் மீட்டு படணும். புது பாடத்தை படிக்கிறதை விட முக்கியம் பழைய பாடங்களை மீட்டுறது. நல்லா விளையப்படும். ஒரு பானையில ஓட்டல் லீக்னு சொன்னா அதுல எவ்வளவு நாங்க தண்ணி அள்ளி ஊத்தினாலும் எங்களோட எனர்ஜியும் வேஸ்ட், டைமும் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். முதலாவது நாங்க ஏற்கனவே அந்த ஊத்தின தண்ணி அந்த பானையில் இருக்கணும். அப்படித்தான் படிப்போம். ஏற்கனவே படிச்ச என்ன முழுமையாக ஞாபகம் இருக்கணும். மறந்து போகும் தான். எவ்வளவு நல்ல விஷயங்கள் குயிக்கா மறக்கும். குர்ஆனை போல மறக்கிறது ஒன்றும் இல்லை. அவ்வளவு வேகமா மறக்கும். கெட்ட விஷயம் ஒரு பாட்டு எடுத்துக்கொள்ளுவோம், அப்படியே மைண்ட். அதனால விளங்கிக் கொள்ளுவோம். பாடம் 3 நாளைக்கு ஒருக்கா, கிழமைக்கு ஒருக்கா மீட்டல் செஞ்சு கொண்டே இருக்கணும். எவ்வளவு நமக்கு தெளிவான கிளியரான பாடமா இருந்தாலும் சரி, அது மீட்டல் செஞ்சு கொண்டே இருக்கணும். அதுல பயிற்சி செய்யணும், அடிக்கடி எடுத்து பார்க்கணும், அந்த பாடத்தை பத்தி பேசணும். உங்களுக்குள்ள நீங்க பேசி பாருங்க. சும்மா ஃப்ரீ டைம்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரோட பேசணும். முத்தவாத்திரண்டா இதுதான், இப்படித்தான் உங்களுக்குள்ள பேசணும். எழுதித்தான் ஞாபகம் வைக்கணும் இல்லை, பேசும். சரியா? எனவே பாருங்க, முத்தவாத்திரண்டு சொன்னா இதான் முழுமையான வரைவிலக்கணம். இது கொடுக்கப்பட்டதான் மார்க்ஸ் கிடைக்கும். முழுமையான வரைவிலக்கணம் கொடுக்கப்படாது. ஒரு விடயத்தில் அவர்கள் பொய்யுரைத்தல் சாத்தியமாகாது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தரத்திலும் அதிகமான எண்ணிக்கையுடைய அறிவிப்பாளர்களால் அறிவிக்கப்படுற ஹதீஸ். ரைட். ஒரு விடயத்தில் அவர்கள் பொய்யுரைத்தல் சாத்தியமாகாது, அதாவது அவங்க பொய் செல்றது சான்ஸே இல்லை. அப்படியான பேணுதல் உள்ள நல்ல ஈமான் உள்ள மக்கள், ஒரு மனிதர் என்று எடுத்துக்கொள்வோம். அவர் அல்லது அவர்கள் ஒவ்வொரு தரத்திலும் என்றதன் மூலமாக நாட்டம் என்ன? அந்த ஹதீஸரை வாய்ச்சி ஒவ்வொரு ராவிமார்களும் சரி, தரம் என்று செல்லும் போது அத 3 காலகட்டத்துல வாழ்ந்தவங்களை வச்சு பார்க்கிறோம். யார் யார்? முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெருக்கமானவங்க சஹாபாக்கள். ரைட். முதலாவது தரம் சஹாபாக்கள். இரண்டாவது தாபீன்கள். தாபீன்கள். மூணாவது தபஅ தாபீன்கள். தபஅ தாபீன்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து யார் நேரடியா கேட்டிப்பாங்க? இதுல சஹாபாக்கள். ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து சஹாபாக்கள் கேட்டிப்பாங்க. சஹாபாக்கள்ட்ட இருந்து யாரு கேட்டிப்பாங்க? தாபீன்கள். தாபீன்கள் சேர்ந்து தபோ தாபீன்கள் கேட்டிப்பாங்க. இதெல்லாம் முழுமையாக நல்லா நாங்க நிறைய நேரம் படிச்சுக்கிறோம் இந்த பாடம்.
சஹாபாக்கள் யாரு, தாபீன்கள் யாரு, தபோ தாபீன்கள் யாரு என்று சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு செல்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே சொல்லி ஞாபகம் இல்லாட்டி பழைய ரெக்கார்டுகளை எடுத்து பாருங்க. அப்ப இதுல வந்து ஒவ்வொரு தரம் என்று சொல்லும் போது இந்த 3 தரம் சஹாபாக்கள் என்ற ஒரு தரம், தபக்கா என்று சொல்றாரு. தபக்கா தாபீன்கள் ஒரு தரம், தபோ தாபீன்கள் ஒரு தரம். ஒரு ஹதீஸ சஹாபி ஒருத்தர் அறிவிச்சிருக்கிறார், அந்த சஹாபிகிட்ட இந்த தாபியை படிச்சிருக்கிறார், இந்த தாபிகிட்ட இருந்து அடுத்த தபோ தாபியை படிச்சிருக்கிறார்னு சொன்னா இவங்க எண்ணிக்கை கூடலாம் குறையலாம். குறைஞ்ச 3 பேர் பக்கம் வராங்க. அந்த 3 பேரும் பொய் சொல்றது சான்ஸே இல்லை. அப்படியான ஞாபக சக்தி உள்ள பேணுதலானவர்கள். அப்படியான பேணுதல் உள்ளவர்கள் அறிவிச்சு ஹதீஸாக அது இருக்கிறது. அதே நேரம் இப்போ 3 பேர் தான் உதாரணத்துக்கு இந்த 3 தரத்துக்கு சென்று அதிகமான எண்ணிக்கை உடையவர் அறிவிச்சிருக்கிறார். அதிகமான எண்ணிக்கை உடையவர்கள் அறிவிச்சிருக்கிறார். அப்ப முத்தவாத்திருடைய எண்ணிக்கை எத்தனை என்று சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். சொல்லுங்க, முத்தவாத்திர் என்ற எண்ணிக்கை எத்தனை? எத்தனை? 4 விட கூட. 4 விட கூட. 10 விட. ரைட். அதுல கருத்து வேறுபாடு இல்லை. பொதுவாக நான் உங்களுக்கு சொன்னேன் 4,10 அல்லது 10 என்று சொல்லி போட்டு வச்சுக்கிறோம் சொன்னேன். அதுல நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் 10 என்ற இந்த கருத்துக்கு தான். முத்தவாத்திருடைய எண்ணிக்கை 10 என்றது தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? அதுல கருத்து வேறுபாடு இருக்கு. அதெல்லாம் நம்ம தேவையில்லை. ஒரு சில வயசுக்கு 4 அல்லது 10 என்று சொல்லி ரெண்டையும் போட்டு வச்சுக்கொள்ளுவோம். ஒரு இடத்துல முத்தவாத்திருடைய எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி கேட்டா நீங்க ரெண்டையும் எழுதணும், அல்லாட்டி 10 என்றது முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப முத்தவாத்திரான ஹதீஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே நேரம் இந்த விதி ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பேணப்படணும். அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அறிவிக்கிற எல்லாரும் அப்படியாக பொய்யுரைத்தல் சாத்தியமாகாதவர்களாக இருக்கணும். ஹதீஸ்ல உடைவுகள் வரக்கூடாது, இஸ்னாதுல முறிவுகள் வரக்கூடாது. இதைத்தான் சொல்ல முத்தவாத்திர். எனவே முத்தவாத்திரான ஹதீஸ்கள் மிக மிக ஆதாரபூர்வமானது. இதை எந்த அறிஞர்களும் என்ன செய்ய மாட்டாங்க, இதுல குறைபிடிக்க மாட்டாங்க. அடுத்தது ஆஹாத். சரி, சொல்லுங்க, ஆஹாத் என்ற என்ன? ஆஹாத் என்ற என்ன? முத்தவாத்திருடைய நிபந்தனை எந்த வகையிலும் அடையாத ஹதீஸ். முத்தவாத்திருடைய நிபந்தனைகளை எந்த விதத்திலும் அடையாத ஹதீஸ்கள். அப்படின்னா எது தரம் வாய்ந்ததாக இருக்கு? முத்தவாத்திர். தரம் வாய்ந்ததாக பாருங்க. முத்தவாத்திருடைய நிபந்தனைகளை அல்லது முத்தவாத்திரான ஹதீஸின் சனதில் அடங்குகின்ற அறிவிப்பாளர்களின் எண்ணிக்கை எவ்வகையிலும் அடையாத ஹதீஸ்ல இருக்கு. அப்படின்னா நாங்க முத்தவாத்திருடைய எண்ணிக்கை உதாரணத்துக்கு சொன்னா 10 அப்படின்னு சொல்லி, அப்ப ஆஹாதுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும்? 10 விட குறைய இருக்குமா, கூட இருக்குமா? குறைய. 10 விட குறையத்தான் நிற்கும். அப்படின்னா 9 இருக்கலாம், 8 இருக்கலாம், 7 இருக்கலாம், 5 இருக்கலாம். என்ன முத்தவாத்திருடைய எண்ணிக்கையில கருத்து வேறுபாடு. அதை எங்களுக்கு நாங்க பெருசா மென்ஷன் பண்ண தேவையில்லை. 10 நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 10 குறைய வந்தா ஆஹாதுல உள்ளடக்கும். அப்ப இதுல மொழி ரீதியான விளக்கத்தை பாருங்க. அப்போ ஆஹாத் இது வந்து அஹத் என்ற அரபு பதத்திலிருந்து தோன்றிய ஒரு சொல். அதாவது அஹது வாஹித் என்றதுடைய பன்மைதான் இது. அஹது வாஹித் எல்லாம் மொத்தக இருக்கு. இதுல பன்மைதான் ஆஹாத். அஹது வாஹித் என்ற ஒன்று, ஒருவர் என்று சொல்றது. அரபுல ஒன்றுக்கு ஒருவருக்கு செல்வது. அதான் மொழிக்காது. ஆஹாத் என்றா அந்த ஒன்று வாஹிதுடைய பன்மை, அஹதுடைய பன்மை. ஆனா ஹதீஸுடைய வழக்குல, இஸ்லாமிய வழக்குல நாங்க அல்ல ஆஹாத் என்று சொன்ன என்ன சொல்றோம்? முத்தவாத்திற்கு அடுத்த தரத்திலேயே ஹதீஸ்களை சொல்றோம். அப்ப இதை ஏற்பதா மறுப்பதா என்று சொல்லி சில சட்ட விதிகளை உசூலுல் ஹதீஸ் அடிப்படையாக கொண்டு ஆய்வு செஞ்சு சில ஹதீஸ்களை ஏற்பாங்க, சில ஹதீஸ்களை மறுப்பாங்க. ஏன்? முத்தவாத்திருடைய தரத்தில் இல்லாத ஆஹாதான ஹதீஸ்கள்
இதுக்குள்ள தரம் பார்க்க வேண்டி இருக்கு. ஏண்டா முத்தவாத்துடைய லெவல்ல இது இல்லை என்றதால